கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்மை தேடி வந்த அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை இவ்வளோ அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று இந்த தொடரில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய உள்ளம் அவருக்குள்ள நாம் இருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறார். அவரே நம்மை தேடி வந்ததனால் அவர் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தை கொண்டு அது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது, அதை எப்படி கொண்டு அதை வழிநடத்துகிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கும் பொழுது, ஆஹா, என் தேவன் இந்தளவா என்னை நேசிக்கிறார், என்னை இந்தளவாக வழிநடத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் சில ஒரு 2 நிமிஷம் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அந்த தலைப்பு டாப்பில் போட்டிருப்பேன், ஐ மார்க்கில் மேலே போன இந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் என்னுடைய அந்த யூடியூப்பில் உள்ள மெயின் இதில் லிங்கில் போனீங்கன்னா அங்கே நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் அதை கேட்கலாம், வாக்குத்தத்தம் பார்க்கலாம், மற்ற கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி உறுதியாக இருக்குது பார்க்கணும். இப்போ தொடர்ந்து நம்முடைய பொருளாதார செழிப்பு குறித்து நான் போட்டுக்கொண்டு வருகிறேன். இந்த மாதிரி தொடர் நிறையா இருக்குது. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய இதில் தேவன் அழகாக வழிநடத்தலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போவோம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் இவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சி இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும் தேவனுடைய அனுக்கிரகம். பாருங்க, தேவன் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. எவனுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் இவனுக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு நிறைய பேர் யோசிக்கிறான், பாருங்க, அவன் எப்படியோ இருந்தான்ப்பா, என்னென்ன வேலை செஞ்சுட்டு எப்படிலாம் சம்பாதிச்சு அப்படி இப்படிலாம் போகிறான், எப்படிலாம் இருந்தான் போகிறான், அவன் எப்படிலாம் கொள்ளடிச்சு அப்படி இப்படிலாம் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. சில பணக்காரன் ஆகிட்டாங்கன்னா அவன் பணக்காரன்ட்ட பேசுகிறது கிடையாது, அவன் எப்படி பணக்காரனான்னு கேட்குறதும் கிடையாது, ஏதோ கொள்ளடிக்கான், ஏதோ செய்தான், இப்படி பேசிக்கிறது. ஆனால் தேவன் சொல்ல பாரு, ஐஸ்வர்யத்தின் சம்பத்தை எவனுக்கு கொடுக்குறாரோ அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனா அவன் கொடுக்குறாரு பாருங்கள். ஆபிரகாம் பாருங்கள், அவனுக்கு சம்பத்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அவன் உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செல்வங்களை தேவன் அவன் மேலே ஆசீர்வதித்து பாருங்கள் கொடுக்குறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும். பாருங்கள், ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் மட்டும் போதாது. ஒரு மனுஷனுக்கு சில பேருக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும். சில பேருங்க என்ன பண்ணுவாங்க பாருங்கள், சில பேர்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்கும், இந்த சாப்பாடை சாப்பிடாது, அந்த சாப்பாடை சாப்பிடாது, இதை செய்யலாது. வண்டி 4 வண்டி இருக்கும், உள்ளே ஏற முடியாது, கால் இருக்காது. பிறகு ஏகப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் இருக்கும், காது கேட்காது. பிறகு எல்லா இடத்துக்கும் உலகமே சுற்றி போகலாம், கண்ணு தெரியாது. இப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? பணங்கள் நிறையா இருந்துச்சு, எல்லாம் இருந்து என்ன பண்ணணும்? இப்படி இருக்கு முடியாது. ஆனால் தேவனுடைய அன்பை பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிறான்னா, ஒருத்தன் அனுபவிக்கிறான், எல்லா செல்வம் இருக்குது, அவன் என்ன பண்ணுறான்? குடிக்கிறான், சாப்பிட்றான், போகிறான், உலகம் சுற்றுறான், பார்க்குறான், அழகாக மியூசிக் கேட்குறான், எல்லாம் செய்கிறான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் தேவன் கொடுக்குறாரு. பணமும் கொடுக்குறாரு, மகிழ்ச்சியாக இருக்கும் கொடுக்குறாரு, இந்த உலகத்தை சுற்றி எல்லாத்தையும் சம்பத்தை பாருங்கள், ஐஸ்வர்யத்தின் சம்பத்தை எவனுக்கு கொடுக்குறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த பிரயாசப்பட்டாலும் அவனுக்கு மகிழ்ச்சி. பாருங்கள், தேவன் பாருங்கள், எந்த பிரயாசப்படுங்க. நான் இப்போ சில லிஸ்ட்டு சொல்ல பாருங்கள். நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையில் இன்றைக்கு போகிறீங்க, அதில் வெற்றி, தொழில் ஆரம்பிக்கிங்க, அதில் வெற்றி, ஒரு பெரிய ஸ்கூலே ஆரம்பிங்க, அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. நீங்கள் ஏதாட்டு படிக்க முயற்சி பண்ணீங்க, ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு வெற்றி. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்கள் பிரயாசப்படுறீங்க. பாருங்கள், நான் இதை செய்யணும். இப்போது வண்டி ஓட்ட பழகுறீங்க, சில நேரங்களில் செத்தணும், ஒரு 15 நாள் படித்தா போதாது, 20 நாள் படிக்கணும், 1 மாதம் படிக்கணும், இப்படி போகும்போது அங்கே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்படி நீங்கள் பிரயாசப்படுறீங்க. சிலவங்க பிரயாசப்பட்டாலும் அதில் ஒன்றுமே பலன் கிடைக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. என்னத்தை செஞ்சேங்க, அதில் கொஞ்ச நாள் பார்த்தேன், அது ஒரு 4 வருஷம் பார்த்தேன், அதை விட்டேன், பிறகு இதை போனேன், இதை விட்டேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்க தன்னைத்தான் அவங்க நினச்சிக்கிறாங்க, நான் தான், என்னையால் தான் எல்லாம் முடியும், மற்றபடி கடவுள்கள் ஒன்றும் கிடையாது, அவரெல்லாம் என்ன, என்னையால் தான் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அதனால் பாருங்கள், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அதுலேயும் அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும். பாருங்கள், அதிகாரம். ஏப்பா, அவனுக்கு பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எந்த பிரயாசப்பட்டாலும் அவனுக்கு வெற்றி கிடைக்குது, என் சாப்பாடு எல்லாமே பூர்ண சம்பளம்.
அவன் எல்லாம் சாப்பிடலாம், அவன் சரீரத்துக்கு எதுவுமே இல்லை எனக்கு டாக்டர் சொல்லி எதுத்துங்கள, அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக. நீங்கள் எதனாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரா? நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம், ஆமென் அப்படி சொல்லுங்கள். ஆமாம், நான் எங்கேனாலும் போகலாம், என்னுடைய சரீரத்தை கொண்டு நான் உலகம் சுற்றலாம், கண்களை கொண்டு மகிழ்ச்சி இயற்கை விருவசத்தை ரசிக்கலாம், அழகாக மியூசிக் கேட்கலாம், எல்லா விதமான அனுக்கிரகம் எனக்கு கொடுத்துருக்காரு. பாருங்க, அவனுக்கு அதிகாரம், அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், அவனுக்கு திறமை இருக்குது, இதை செய் அதை செய் அப்படி அப்படின்னு ஒரு தலைமைத்தில் இருக்கிற அந்த அளவுக்கு அழிப்பதும் இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது, அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது என்ன பாருங்கள். இதெல்லாம் எப்படி கிடைச்சிது? ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தில் எல்லாம் கிடைக்குங்க. அவன் போகிற இடம் வெற்றி, அவன் பிரயாசப்படம் வெற்றி, அவன் எதையும் சாப்பிடலாம், குடிக்கலாம். குடிக்கலான்னா தண்ணி அந்த மாதிரி பார்ட்டின்னு சொல்லி நினைக்காதாங்க. எல்லாம் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு தான் சொல்ல அந்த மாதிரி இது. மகிழ்ச்சியாக ஐஸ்வர்யத்தை அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு, சம்பத்தை கொடுக்குறாரு, உறவுகளை கொடுக்குறாரு, சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறாரு, எங்கே போனாலும் வெற்றி கொடுக்குறாரு, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வெற்றி. இந்த மாதிரி அவனுக்கு எங்கே திரும்பினாலும் அவனுக்கு வெற்றி. இது எப்படி கிடைக்குது? லாஸ்ட்டில் போட்டு பாருங்க, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம், கிருபை. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பிள்ளை பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, எல்லா பொருளும் அந்த பிள்ளை எடுக்குது, வாங்குது, விளையாடுது, அது செய்யுது, இது செய்யுது, போடுது, உடைக்குது, வாங்குது, எல்லாம் செய்யுது. நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களா? எல்லாத்திலும் அது ஏதாச்சும் பேசுது, அப்படி செய்யுது, இப்படி செய்து, விளையாடுது. அதுக்கு ஒரு அனுக்கிரகம். நீங்கள் அதுக்கு மேலே அன்பாக இருக்கீங்க. சரி, நம்ம பிள்ளைக்கு நம்ம எல்லாம் கொடுத்துருவோம், எல்லாம் அனுபவிக்கட்டும், அது விளையாடட்டு, போட்டுட்டு, உடைக்கிட்டு, வாங்கிட்டு, எல்லாம் செய்யட்டும். அதுக்கு ஒரு அனுக்கிரகம். இந்த மாதிரி தேவன் உங்கள் மேல் அனுக்கிரகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இதை பெற்றிருக்கீங்களா? என்ன அற்புதமான தேவன் பாருங்கள், எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். இதையெல்லாம் நான் உனக்கு அனுக்கிரகமாய் தந்திருக்கிறேன் அப்படி சொல்லார். நீங்கள் இதை பெற்று அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையில். இதெல்லாம் என்று ஒரு முறை சொல்ல பாருங்கள், ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அடுத்தல நீங்கள் எது புசிக்கவும் குடிக்கவும் எந்த பிரயாசத்துலேயுமே நீங்கள் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் எதை எடுத்துக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருது, அதுலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கவும் அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்குன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளுதீங்கன்னா அது வெற்றி கிடைக்க போகுது, அதுலேயும் மகிழ்ச்சியாக இருக்குது. அவனுக்கு அதிகாரம் அளிப்பதும், அவனுக்கு எந்த ஒரு பெரிய லீடர்ஷிப், அந்த இடத்துல அவன் தான் பெரிய ஆள், கிங்கு, இவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, ஆனாலும் அதிகாரமும் கொடுத்துருக்காரு. அது யாருடைய? எல்லாம் கொடுத்தது யாருடையது? தேவனுடைய அனுக்கிரகம். மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லைன்னு வச்சாங்களா, அவன் ஒன்றையும் பெற்று அனுபவிக்க முடியாது. ஆமாம், நான் சொன்னோம்ல, பணம் ஏகப்பட்ட இருக்கும். சொல்லுவான், நீங்கள் சிக்கன் சாப்பிடக்கூடாது, இல்லை மட்டன் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, வெண்ணெய் சாப்பிடக்கூடாது, நெய் சாப்பிடக்கூடாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, வெறும் கஞ்சி. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறது 100 கோடி 200 கோடி 300 கோடி பல கோடி லட்சம் கோடி இருக்கும். ஆனால் அவங்க என்ன தெரியுமா? சாப்பிடாதுங்க, சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மேலே போயிருவீங்க அப்படின்றவாங்க. என்ன பண்ண? அப்போ அங்கே இடத்துல தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கா? ஏனென்றால் தேவனுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் இந்த உலகத்தில் வைத்த அந்த தேவன் உங்களுக்கு மேல் வைத்த அந்த நோக்கத்தை நீங்கள் அறியாமல் நீங்கள் எதுக்கோ போயிட்டுருக்கீங்க. தேவன் இந்த உலகத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக தேவன் கிறிஸ்து வந்தது போல நீங்களும் இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்துக்காக நீங்கள் உழைக்கணும், கொடுக்கணும், வாங்கணும். உங்கள் மூலமாக பல குடும்பங்கள் தேவனுக்குள்ளே வரணும். இரட்சகர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து யார்? கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார்? இதையெல்லாம் எனக்கு பாக்கியமாக எனக்கு தந்திருக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் அறியும் பொழுது, அதை சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து இதையெல்லாம் அனுபவிப்பார்கள். எப்பொழுது நீங்கள் அவங்களுக்கு உதவும் பொழுது, அதே போல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன அனைத்து ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்குவதாக. இதை நீங்கள் கண்டிப்பாக பெற்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார்னா, இப்படி தான் உங்களை வழி நடத்துகிறார். இதெல்லாம் நான் உனக்கு செய்வேனடா அப்படி சொல்லி உங்களை வழி நடத்துகிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.